கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் எங்களுடைய ஜெபம், எங்களோட வெள்ளிக்கிழமை குடும்பமாக ஜெபிப்பதற்கு முன்பதாக காலை வேளையிலே நான் அப்படியாக படுத்திருந்த பொழுது ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய காதில் கேட்டதை உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக இந்த நாளில் கர்த்தர் எனக்கு காதில் கேட்ட ஒரு வார்த்தை, என் வலது காது மடல்ல யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களோடு கூட உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக எனக்கு கற்றுக் கொடுத்த, என்னை உற்சாகப்படுத்தும்படியாக, என்னை தைரியப்படுத்தும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, ஒன்று கூட கர்த்தரில் நான் இன்னும் நம்பிக்கையாக இருந்து இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடும்படியாக தேவன் எனக்கு கொடுத்ததான அந்த தைரியமான வார்த்தை என்னவென்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய தேவன் செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஒன்று சீக்கிரம் முடிக்கிறேன். நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் சாத்தியமே இல்லாத ஒரு உயர்வை ஒரு குடும்பத்துக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த குடும்பத்து பேர் செலதெப்பியாலின் குமாரத்திகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்தை, எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்புங்கள். நான் வாசிக்கிறேன். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எண்ணாகமம் யோசேப்பின், கவனிங்க, யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலியாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலப்பெத்தியாவின் குமாரத்திகள் என்று அங்கே 5 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவஜனமே, நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில், நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் இந்த பகுதியை நீங்க படிங்க. பிறகு இந்த செலப்பெத்தியாவின் குமாரத்திகள் மில்காள், வாசிங்க, மக்காள், நோவாள், ஒல்காள், திர்சாள். இந்த 5 பெண் பிள்ளைகளுக்கு அந்த நாள் வரையிலும் நியாயப்பிரமாணத்தின்படி, நல்ல கவனிங்க, அந்த காலம் வரையிலும் நியாயப்பிரமாணத்தின்படி பெண்களுக்கு ஆண் பிள்ளை இல்லாவிட்டால், அந்த சொத்தை அல்லாவிட்டால் அது வம்சாவளியாக அல்லது அரசாங்கமோ ஏதோ விதத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்காது? அவங்களுக்கு அந்த சொத்து சுதந்திரம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சாத்தியமே இல்லாத இடத்துல ஒரு சாத்தியமான ஒரு உயர்வை தேவன் கட்டளையிட வேண்டுமானால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியில் நமக்கு செய்ய வேண்டுமானால், இந்த 5 பெண் பிள்ளைகளைப் போல நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். நீ படித்தீங்கன்னா புரியும். தேவ சமூகத்தில் போய் முறையிட்டார்கள். வாசிங்க அடுத்த வசனத்தில். 2 ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார், எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை, எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாததினால் அவனுடைய பேர் வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி என்று சொன்னால் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய தேவஜனமே, எந்த விதத்திலையும் உங்களுக்கு உயர்வோ ஒரு ஆசீர்வாதமோ கிடைக்க பெறாமல் உலகம் ஒருவேளை எந்த விதத்தில் உங்களை தீர்மானம் பண்ணி இருந்தாலும் கூட, நீங்கள்
தேவண்ட சமூகத்தில் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவருக்கு முன்பாக போய் நீங்கள் முறையிடுவீர்களானால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் ஆமோஸ் சொன்னாரு, பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலுக்கும் போகாதீர்கள், பெயர்சபாவுக்கும் போகாதீர்கள், என்னை தேடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள். இவர்களுக்கு எந்த விதமான அசாத்தியமா, அதாவது சொல்லக்கூடுமானால் அவர்களுக்கு எந்த விதத்தில் இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் இல்லை. ஆனால் இவர்கள் தேவண்ட சமூகத்தில் போய் முறையிட்டபடினால் தேவன் மோசேக்கு சொல்லுகிறார், அந்த பிள்ளைகளுக்காக நீ சட்டத்தை மாற்று என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நமக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கூட செய்வார். ஆனால் நாம் முறையிட வேண்டியது மனுஷரிடத்தில் அல்ல, பெத்தேலிடத்தில் அல்ல, கில்காலிடத்தில் அல்ல, பெயர்சபாவிடத்தில் அல்ல. நாம் முறையிட வேண்டிய இடம் என்னை தேடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவே, தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரையிலும் உங்களுக்கு எந்த விதமான சாத்தியங்களோ இது காரியமே இல்லை, நம்பவே முடியல, ஒன்றுமே நடக்காது என்று ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் பாஸ்டர், நாங்கள் சில காரியங்களை சபையாராக உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, சில காரியங்களை சொல்லும் பொழுது நீங்கள் துக்கப்படக்கூடாது. உங்களை தாக்க வேண்டும் என்றோ உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்றல்ல, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், இவ்விதமாக தான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது போல நானும் உங்களிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் நீங்கள் கோவிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி இல்லைங்க. நம்ம நடைய, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய ஸ்பாவத்தை, குணத்தை நம்ம மாற்றி நம்ம இயேசுவை போல மாறணும். அன்புக்கு தேவஜனமே, இந்த சிலப்பெத்தியாவின் குமாரத்திகள் மக்லாள், தில்காள், ஒர்ஷாள், இந்த 5 பெண் பிள்ளைகளும் பாருங்க முடங்கி கிடக்கல. நீங்க முடங்கி கிடக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. நான் வெரி சிம்பிளா தான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரம் போறேன். இரண்டாவதாக இரண்டாவதாக எஸ்தர் ராஜாத்தி. அது இதோட சேர்ந்து சொல்றேன். எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, யூதருக்கு பயங்கரமான ஒரு அழிவு உண்டான பொழுது யூதர்களை அழிக்கும்படியாக ஆமானுடைய நாட்களில், அதாவது அகாசுவர் ராஜாவுடைய நாட்களில், அந்த ஆமான் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருந்தாலும் கூட இந்த காரியத்தை மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவித்து அவள் அல்லும் பகலும் உபவாசித்து 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து ராஜாவுடைய சமூகத்தில் உட்பிரவேசித்த பொழுது பார்த்தீங்கன்னா, ஜெபத்தினால் வல்லமை ஜெயம் பெற்றோர் நாடதில் என்று ஒரு பாட்டு இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபித்து பாருங்களாம்.
அசாத்தியமான காரியங்களை நமக்கு நடக்காது என்று 100 பேர் சொல்லலாம். ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், நம்ம அர்ப்பணிப்போமானால், நாம் சாட்சியாக மாறுவோமானால் நம்முடைய தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நடந்தது நீங்கள் தெரியும். எஸ்தருடைய நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகாசுர் ராஜா கட்டளை இடுகிறார். வெகு விரைவில் என்ன செய்யணும்? வெகு விரைவில் அஞ்சற்காரர் மூலமாக செய்தியை கொடுத்து அனுப்புறார். யூதருக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது. கடைசியில் பார்த்தா அவன் சொல்றான், அவர்கள் ஒரு விகற்பமான ஜனங்கள், ஒரு வித்தியாசமான ஜனங்கள் என்று. அன்புக்குரிய தேவஜனமே, அந்த சூழ்நிலையில் அசாத்தியம் நடக்காத ஒரு காரியத்தை எஸ்தர் ராஜாத்தி முழங்கால் போட்டு செபித்த பொழுது அங்கே அற்புதம் நடந்தது போல, செலெபெத்தியாவின் குமார்த்திகளுக்கு அற்புதம் நடந்தது போல நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இரண்டாவது ஒரு காரியம், எல்லாராலும் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், உங்களை எண்ணவே யாரும் கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் யாரை கொண்டாகிலும் உங்களை ஏற்ற வேளையில குறித்த ஸ்தானத்தில் மேன்மையான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு தேவன் உண்மை உள்ளவர். மனுஷன் அல்ல, தேவன் உண்மையுள்ளவர். தாவீது என்ற ஒரு மனிதனுக்கு மிக நெருங்கிய நண்பர் தான், அவன் பேர் யோனத்தான். இந்த யோனத்தானை பார்த்தீங்கன்னா இவன் ஒரு நீதிமான். படிச்சு பார்க்கணும் இருக்கு. இவன் ஒரு நீதிமான். சாமுவேலின் புத்தகத்தில் எழுதப்பட்டு 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 4ஆம் அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோனத்தான் ஒரு நீதிமான். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? ஒரு சந்தர்ப்பத்தில் கில்போவா மலையில தன் தகப்பனும் சவுலும் யோனத்தானுமாக மரித்து போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததியை தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களா. நீதிமானுடைய சந்ததியை ஒரு நாள் தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனுமா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அவன் ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து தேடினதையும் நான் காணவில்லை. பாருங்கள், சூழ்நிலைகள், நாட்கள் ஒரு மனிதனை மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் கைவிடப்படுவதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. ராஜா தாவீது ராஜா சீபாவை பார்த்து கேட்கிறார், யோனத்தானின் நிமித்தம் நீதி செய்யும்படியாக யாராகிலும் ஒரு மனிதர் உண்டா என்று கேட்ட பொழுது சீபா சொல்லுகிறார் ராஜாவை பார்த்து, ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் மேபி பெசேத். அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்ட பொழுது லோதேபாரிலே இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், யாருக்கு தெரியாது அவன் இருப்பது. ஆனால் நீங்களும் நானும் ஒரு நீதிமானா இருந்தால் நம்முடைய சந்ததி ஒருவேளை மறக்கப்பட்டிருக்கலாம், மறந்து இருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உண்மையுள்ளவர், கைவிடுகிறவரே அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடனே நீங்கள் படியுங்கள், நான் டக்குன்னு முடிக்க போறேன். சீபாவை பார்த்து சொல்கிறார், லோதேபார். லோதேபார் என்று சொன்னால் வனாந்தரம், தண்ணீர் இல்லாத இடம், மேய்ச்சல் இல்லாத இடம். நீ ஒருவேளை இன்றைக்கு என்ன சொல்லலாம், ஊர் பாசையில் சொன்ன மாடு மாதிரி பாடுபடலாம் உன் குடும்பத்தில், அல்லாட்டா நீ பாடுபட்டு இருக்கலாம், ஆனால் உன்னை யாருமே எண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் உன்னை எண்ணுகிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அங்கே மேபி பெசேத் மறக்கப்பட்டான். படித்து பாருங்களாம் வேதத்தை. நான் படித்த பொழுது அழுதேன்.
நீ எல்லாராலும் ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம். சீயோனோ, ஆண்டவர் என்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி எனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உன் காயங்களை கட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்ல, யாரும் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். உங்களை என்ன சொல்லுவாங்களே நம்ம ஊர் பாஷையில், கருவேப்பிலை மாதிரி சாப்பாடுல இருந்து தூக்கி ஒருவேளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு தாவீது அன்றைக்கு மறந்து விடாதது போல தேவன் நம்மை மறந்து விடுகிறார். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்ததினாலும் செய்து வருகிற அன்புள்ள பிரயாசத்தையும் தேவன் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஜனமே பாருங்க, நீங்கள் எல்லாராலும் ஒருவேளை ஸ்தோத்திரம் உங்களுக்கு எந்த தகுதியே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நீதிமானுடைய சந்ததியாக இருப்பீர்களானால் நீங்களும் நானும், நம்மை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு நீதிமானாய் இருந்தால் நம்முடைய சந்ததி மறைக்கப்பட்ட வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், நீ வனாந்தரத்தில் மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட உனக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக வழக்காட யாரும் இல்லை என்று ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை என்று நினைக்கலாம். நமக்காக பரிந்து பேசும்படியாக ஒரு மேசியா இருக்கிறார். ஒரு நமக்காக இரத்த சிந்தி இருக்கிறார். இன்றைக்கும் கூட நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஏற்ற காலம் வரும் பொழுது, ஏற்ற நேரம் வரும் பொழுது மேபிபோசேத்தை அழைத்து கொண்டு வந்து ஸ்தோத்திரம் ராஜாவுடைய அரண்மனையில நித்தம் அப்பம் புசிக்கவும் அவன் மரண நாள் வரையிலும் ராஜாவோடு உட்காரும்படியாக ஒரு காரியம் செய்தார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் விரும்புவோம். ஒருவேளை இன்றைக்கு நானும் நீங்களும் குறைபட்டவர்களாக இருப்போமானால், ஒருவேளை நீதிமான் என்கிற அனுபவத்தில் இல்லாமல் இருப்போமானால் இன்றைக்கு விரும்புவோம், ஆண்டவரே நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு நீதிமானாய் மாறவும் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படவும் நான் விரும்புகிறேன் என்று அர்ப்பணிப்பீர்களானால், உங்களை தாழ்த்துவீர்களானால், ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்கள் மகன் வனாந்தரத்தில் மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களோட பேரன் மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்களோட சந்ததி மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு தாவீது என்று சொல்லுவதற்கு இங்கே ஆண்டவரை மையமாக சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இளைய குமாரனை என்னை மனதுக்கு கொண்டு வந்தார். அவனுக்கு கூட ஒரு அசாத்தியமான ஒரு உயர்வு. நீங்களும் நானும் ஒரு உயர்வை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் தேவன் செய்ய வேண்டுமானால், இன்றைக்கு பாஸ்டர் சொன்னது போல மூன்றாவது சப்ஜெக்ட் அதுதான், ஒரு தீர்மானம். அந்த இளைய குமாரன் ஒரு தீர்மானம் எடுத்தான். தன் தகப்பனை விட்டு போனான், வேசிகளிடத்தில் போனான், ஆஸ்தியை செலவழித்தான், எல்லாவற்றையும் அழித்து விட்டான். ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தான். எல்லாம் நிலவரம் மோசமான பொழுது என்ன தீர்மானம் எடுத்தான்? நான் போவேன், என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன், நான் போய் கேட்பேன், உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆனால் உம்முடைய ஊழியக்காரரில், உம்முடைய வேலைக்காரரில், ஊழியக்காரன் சொன்னா கூட அது ஒரு கனமான வார்த்தை, அந்த வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று எடுத்து அவன் ஒரு தீர்மானத்தோடு புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, படிச்சு பாருங்களா. வந்த வேளையில் அவனுக்கு புதிய வஸ்திரத்தை அணித்து, முடிக்க போறேன், புதிய வஸ்திரத்தை கொடுத்து, கைகளில் மோதிரம் போட்டு, கால்களில் செருப்பு போட்டு, ஏன் ஸ்தோத்திரம், ஒரு கொழுத்த கன்றை அடித்து ஒரு விருந்து செய்து அவன் அங்கே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஒரு தீர்மானம். இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் சுபிட்சமாக ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே காரியங்கள் இல்லை. நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டேன், சபைக்கு வருகிறேன். ஆனாலும் எதிர்பார்க்கிறதான இந்த நல்ல முடிவு என்னுடைய அனுபவத்தில் வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். அங்கே தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான்.
அது எப்படி முடிந்தது? ஜெயமாய் முடிந்தது இல்லையா? தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அந்த இளைய குமாரன். நம்ம பாஷையில் என்ன சொல்லுவோம்? அவனை என்ன குமாரன் என்று சொல்லுவோம்? சொல்லுங்களா? கெட்ட குமாரன் என்று சொல்லுவான். பைபிளில் கெட்ட குமாரன் எழுதியிருக்கா? இருக்குல்ல? இல்லையா? இருக்கா? இளைய குமாரன் தான் இருக்கு. ஆனால் நம்ம பொதுவாகவே பாஸ்டர் மாதிரி எல்லாரும் பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. என்ன குமாரன்? கெட்ட குமாரன், கெட்ட குமாரன் என்று நான் இப்படி தான் பேசிடுவேன். ஒரு தடவை தான் என்னடா இப்படி பாப்பமேன்னு ஒரு முறைக்கு 2 முறை படித்த பிறகு இளைய குமாரன் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, சோத்திரம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு தேவன் நம்முடைய மத்தியில் அல்ல, நமக்காக வேண்டுதல் செய்கிறதான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? முதல் மெசேஜும் தீர்மானம் தான், கடைசி பாயிண்ட் தீர்மானம். என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் போவேன், என் தகப்பனுடைய கூடாரத்துக்கு போவேன். ஆமென். நான் போவேன். நான் வேலைக்காரல்ல ஒருவனாக. இன்னைக்கு ஒரு புது தீர்மானம், இன்னைக்கு ஒரு புது தீர்மானம் எடுப்போமா? அல்லேலூயா. அந்த செலெப்பித்தியாவின் குமாரத்திகள் ஒரு தீர்மானம் எடுத்த, நாங்கள் முடங்கி கிடக்கவே மாட்டோம், போவோம். ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் யாருக்குள்ளது? எல்லாருக்கும் கொடுக்கப்படும். நான் அங்கே போவேன், என் தேவனிடத்தில் அபயமிடுவேன். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு நான் சொன்னேன், நான் படித்த வேளையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு புது சட்டத்தையே மோசையின் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே யூதர்களுக்காக எஸ்தர் ராஜாத்தி புலம்பின பொழுது, உபவாசித்த பொழுது ஒரு புது சட்டம் ஏற்றப்படுது. இங்கே இருக்கிறதான அவர்கள் எந்த விதத்தில் நசுக்கப்படக்கூடாது. நம்முடைய தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீ ஒருவேளை மறக்கப்பட்டிருக்கலாம், மேபி பெசேத்தை போல. ஒருவேளை மேபி பெசேத்தை மறந்து, ஆனால் நீங்களும் நானும் ஒரு நீதிமானாய் இருப்போமானால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், செத்த நாய் போன்ற என்னையா நீங்க தேடுறீங்க என்று கேட்கிறான். செத்த நாய் என்று அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான். அன்புக்குரிய தேவஜனமே, அப்படின்னா மேபி பெசேத் என்று சொன்னால் அவன் 2 கால்களும் முடங்கினவன். அவர் யுத்தத்தில் ஓடும் பொழுது, விட்டு போகும் பொழுது அவன் கால்கள் முடங்கி போச்சு. நான் என்ன எல்லாராலும் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற தீர்க்கதரிசனம், ஒருவேளை எல்லாராலும் இல்லை, உங்கள் கணவர் உங்களை அற்பமா எண்ணுகிறாரா? நிச்சயமா சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், ஒரு நாள் உங்ககிட்ட தான் வரணும். இல்லை, நீங்க கணவர் அற்பமா நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நீ அங்கதான் போய் நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவஜனம், இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? அந்த செலெப்பித்தியாவின் குமார்த்திகளை போல முடங்கி படுக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுவோமா? நான் எழும்புவேன் இல்லையா, நான் புறப்பட்டு போவேன் என்று அந்த இளைய குமாரனை போல ஒரு தீர்மானம் எடுப்போமா? பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உதவி செய்வாராக.